அறப்பணியாம் ஆசிரியர் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் நாளைய நல்ல தலைவர்களாக இருக்கின்ற அருமை மாணவர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பள்ளியை உருவாக்கறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கதையை நிறைய முறை என்னுடைய கணவரின் வாய் வழியில் நான் கேட்டிருக்கின்றேன். இன்று அவர் பேசிய அந்த வரவேற்புரையை நான் வழிமொழிகிறேன். அவர் கூறிய அனைத்து விஷயங்களையும் நான் உங்கள் மத்தியில் கூறியதாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று உசோத்தன் அசனா ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் ஆண்டு விழா. அது நான் படித்த பள்ளி. அங்கு வாழ்த்துறை வழங்குவதற்கும் பரிசளிப்பு ஊரில் 50 வயது கொண்ட ஒரு அரசு பள்ளி இருக்கும் என்றார். அதையும் தாண்டி அந்த கவிதையும் தாண்டி 70 வயது கொண்ட ஒரு பள்ளி இருக்கிறது என்றால் அது பள்ளப்பட்டி மேல்நிலை பள்ளி 70வது ஆண்டு விழாவை தன்னகத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. இத்தனை பெருமை வாய்ந்த இந்த பள்ளப்பட்டியில் பேசுவதற்கு எனக்கு என்ன வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லணும், பரிசு உண்டு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுல நான் எப்படி சொல்றேன், ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்லிட்டு குடியரசு தினத்துக்கு அப்ப எப்படி கொடியேற்றணும், சுதந்திர தினத்தப்ப எப்படி கொடியேற்றணும், இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிட்டோம்னா நல்லா இருக்கும். அது கட்டாயம் இது உண்டு, இன்னும் கேஷ் பிரைஸே உண்டு. குடியரசு தினத்தப்ப கீழ இருந்து மேலே ஏத்துவாங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்ப மேல இருந்து அப்படியே இது பண்ணிடுவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப கீழ இருந்து மேலே ஏத்துவாங்க. குடியரசு தினம் அப்ப மேலே வச்சு அப்படியே கொடி இது பண்ணிடுவாங்க. பையன் இன்னைக்கு அழுதுகிட்டு வர்றானே, எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது, யார் இதுக்கு காரணம்னா அம்மா உடனே டென்ஷன் ஆகி பையனை கேட்குறாங்க. பையன் சொல்றான், அம்மா என்ன டீச்சர் வந்து திட்டாங்க. உடனே அம்மாவுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது, எப்படி என் பிள்ளைய வந்து டீச்சர் திட்டலான்னு. அப்ப கேட்குறாங்க, பையன்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. ஏன்னா பையனை பத்தி பாசிட்டிவும் அம்மாவுக்கு தெரியும், நெகட்டிவும் அம்மாவுக்கு தெரியும். பையன் ஏதாவது டக்காச் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிறதுக்காக பையன்கிட்ட கேட்குறாங்க. என்ன தெரியுமா கேள்வி கேட்குறாங்க? என்னடா நீ செஞ்ச, எதுக்குடா டீச்சர் திட்டினாங்க, நீ என்ன செஞ்ச, எதுக்கு உன்னை டீச்சர் திட்டினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் ஒண்ணுமே செய்யலமா, சத்தியமா ஒண்ணுமே செய்யலமா, இருந்தாலும் டீச்சர் திட்டினாங்க. சரி என்னடாண்டா சொல்லு அப்படின்னாரு. அவன் கேட்டான். அப்ப வந்து அவன் சொல்றான் பையன், அம்மா நான் ஒரே ஒரு கேள்வி டீச்சரை கேட்டம்மா, முட்டையிலிருந்து கோழி வருதா இல்ல கோழியிலிருந்து முட்டை வருதான்னு கேட்டமா. இதுக்கு டீச்சர் பதில் சொல்லாம என்ன நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு திட்டி அனுப்பிச்சிட்டாங்கம்மா, அதனாலதாம்மா எனக்கு கோவம் அப்படிங்கிறான். உடனே அம்மா என்ன சொல்றாங்க, இதுதானடா நான் சொல்லி தர்றேன். இப்போ முட்டைனா கோழினா முட்டை போடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை எடுத்து ஒரு ட்ரேவை எடுத்து அதில் மணலை வச்சு முட்டையெல்லாம் அதில் வச்சு அதில் வந்து கோழி உட்காரும். கோழி உட்கார்ந்தோடனே அடைகாக்கும் பருவம் முடிஞ்ச உடனே அதுலேருந்து கோழி குஞ்சு வெளியில வரும். இப்படின்னு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்திலே படுத்திருப்பாங்க பாட்டி நம்ம கதை சொல்லுவாங்க. கதையை ஊன்னு கேட்கலன்னா தொடையை பிடிச்சி கிள்ளுவாங்க. கிள்ளனா நம்ம தூங்கக்கூடாதுங்கிறக்காக. அப்படி கதை சொல்லி வளர்ந்த குடும்பம், அப்படி கதை சொல்லி கேட்ட குடும்பம் தான் நாம் தமிழ் குடும்பம். அந்த மரபிலிருந்து வந்தவங்க இல்லைங்க. அப்படியே கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பையன். நைட்டு தூங்கிடுறான். காலையில் எழுந்திரிச்சோன்னா அம்மா பார்க்குறாங்க, பையனை காணோம். இன்னைக்கு இங்கே ஒரு மாணவர் யூடியூப் வந்து ப்ரோக்ராம் செஞ்சார்ல ஒரு பையன், அந்த பையன் மாதிரி அன்னைக்கு யூடியூப் இல்லை, அன்னைக்கு ஃபேஸ்புக் இல்லை, அன்னைக்கு ட்விட்டர் இல்லை, அன்னைக்கு டிவியில் விளம்பரம் கொடுக்கலாம்னா டிவி இல்லை. உடனே பக்கத்தில் போய் கேட்குறாங்க, பக்கத்தில் கிரசன்ட் ஸ்கூலில் போய் கேட்குறாங்க, இப்படி எல்லா ஸ்கூல்லையும் கேட்குறாங்க. பக்கத்து ஊருக்கு ஆள் விட்டு கேட்குறாங்க, பையனை காணல.
அப்ப அம்மாவுக்கு திடீர்னு ஒரு கிட்னி பிரெயின்ல ஒரு யோசனை வருது. அந்த யோசனைப்படி என்ன செய்யறாங்க, வீட்டுல பின்பக்கம் போய் அந்த கொடாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கோழியெல்லாம் அடைச்சி வைக்கிறது, அதை போய் திறந்து பார்க்கறாங்க. திறந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு பையன் குறு குறுன்னு உட்கார்ந்துருக்கிறான். எப்படி வேர்க்க விறுவிறுக்க குறு குறுன்னு அப்படியே தண்ணி கொட்ட கொட்ட உட்கார்ந்துருக்கிறான். எழுந்துடுறான்னா அவன் ஒரு ட்ரே இருக்குது அவனுக்கு கீழே, அந்த ட்ரேல வந்து முட்டை இருக்குது, முட்டை மேல இவன் உட்கார்ந்துருக்கான். முட்டை மேல யார் உட்கார்ந்துருக்காரு? நம்பாலு, நம்மளுடைய கதையின் நாயகன் உட்கார்ந்துருக்காரு. உடனே எல்லாரும் கேட்கறாங்க, ஏடா இப்படி வந்து 7 நாளா அப்படி உட்கார்ந்துருக்கிறியே அப்படின்னு. நீதாமா 15 நாள்ல இருந்து 20 நாள்ல இருந்து இப்படி முட்டையை வச்சு அது மேல உட்கார்ந்தா குஞ்சு பொரிக்கும்னு சொன்னில்ல, குஞ்சையும் காணா கோழியும் காணாமா, என்னமா நீ பொய் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொன்னான். இந்த கேள்வி ஒரு நமக்கு எப்படி தெரியுது? சிரிக்கிற மாதிரி இருக்கா? சிரிக்கிற மாதிரி இருக்கா? அப்ப சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக நாம் நினைக்கிற இந்த கேள்வியை கேட்டது யார் தெரியுமா? 1000த்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த கேள்வியை கேட்டது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் அந்த எலக்ட்ரிக்கல் பல்பை கண்டுபிடிச்சார். இன்னைக்கெல்லாம் நமக்கு பல்பு எரியுது இல்ல, அதை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதை வந்து டெமோ பண்றாரு. இப்படி மேடையில பெரிய பெரிய தலைவர்கள் பள்ளப்பட்டி மேல்நிலைப் பள்ளி 70வது பள்ளி விழா ஆண்டு மற்றும் பரிசளிப்பு விழா. இந்த பள்ளப்பட்டி மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு இடம். 600 ஆண்டு கால வரலாறு கொண்டது இந்த பள்ளப்பட்டி. அதே போல ஒரு குட்டி அரபு நாடு என்று அழைக்கக்கூடிய பெருமையும் இந்த பள்ளப்பட்டிக்கு உண்டு. 150 ஆண்டுகளுக்கு மேலாக மதர்சா பள்ளியை தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு பள்ளி. இங்கு ஒரு இளைஞர் அதை தாண்டி ஒரு கவிதை வாசித்தார். ஒரு மாணவர், அது என்ன அது எனக்கு பிடித்த ஒரு வாசகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவர் படித்த கவிதையில ஒரு ஊரில் 60 வயது உள்ள ஒரு ஆலமரம் இருந்தால் அந்த ஊரில் 50 வயது கொண்ட ஒரு அரசு பள்ளி இருக்கும். ஒரு ஊரில்